சிஸ்டர், எங்க ஃபேமிலியில் உள்ளவங்க யாரும் இருக்காங்களா? ஆமா சார், வெளியில வெயிட் பண்றாங்க. இருங்க சார், கூப்பிடுறேன். சரிங்க சிஸ்டர். சூர்யாவோட ரிலேட்டிவ்ஸ் எங்க இருக்கீங்க? உள்ள போய் பாருங்க. ஆமா ஆமா, நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நன்றி சிஸ்டர். சரி சரி, போய் பாருங்க. ஏய்யா சூர்யா, அம்மாவை இப்படி விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டியா? உனக்கு அப்படி என்னடா குறை வச்ச? இப்படி பெத்த தாயை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டியே? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுச்சு தெரியுமா சூர்யா? என்னடா இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற. என்கிட்ட பேசக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டியா? ஏண்டா சூர்யா அமைதியா இருக்க? ஏதாச்சும் பேசு. இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீல்ல? உன் காதலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னல, அதை கூட நம்பாம நீ வாட்ட இஷ்டத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிட்ட. அண்ணே ப்ளீஸ்ண்ணே விடுண்ணே. என்னடா இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டேன் விடுன்னு? கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ சுயநலமா இருப்பேன்னு. அப்படி என்னடா கஷ்டம் உனக்கு? விஷம் குடிக்க போயிட்டான். நான் விஷம் குடிக்க கொஞ்சமாச்சு எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? உன் காதலுக்காண்டி நீ விஷம் குடிக்க போன, ஆனா உனக்காண்டி இந்த அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அப்பா இருக்காரு. அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் 2-3 தடவை வந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ விஷம் குடிக்க போயிருக்கீல, நல்லா பண்றடா. உனக்கு எங்க மேலெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. உனக்கு உன்னைய பத்தி மட்டும்தான் யோசனை. நீ உன்னைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. அண்ணே சாரிண்ணே, ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், என்ன செய்யனே தெரியல, அதான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன். என்னடா நீ பைத்தியக்காரனாடா? எல்லாருக்கும் தான்டா ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன் என் காதல்ல எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, நீ பக்கத்துல இருந்தானே பார்த்துட்டு இருந்த. எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. நீ எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்த, நான் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருந்ததான் செஞ்சேன். என் பேச்சு கேட்காம நீ வாட்டு இஷ்டத்துக்கு சாக போயிட்ட. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷரு, டிப்ரெஷன் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டு சாக போனாங்கன்னா அந்த உலகத்துல ஒருத்தர் உயிரோட வாழ மாட்டாங்க. ப்ளீஸ்ண்ணே விடுனே, தலைவலி பண்ணாத. ஓங்கி அரைஞ்சனா வர கோவத்துக்கு அப்படியே பிச்சிருவேன் பாத்துக்கோ. என்னதானே நீ பண்ண சொல்ற? அம்மாவும் என் பேச்ச கேட்கல. ஊனை தட்ட தூக்கிட்டு பொண்ணு பார்க்க போறேன்னு கிளம்பி பேசுறாங்க. நான் என்னதான் செய்யட்டும் சொல்லு? வாய மூடுறா. கோழியாடா நீ? கோலை மாதிரி சாக போறேங்க. இது நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ முதல்ல. ஏன் லவ்ல எவ்வளவு பிரச்சனை வந்தது, நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்த. நான் இந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணல. சின்ன பையனாடா நீ, எவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துருக்க. ஒரு சின்ன விஷயத்த ஹேண்டில் பண்ண கூட உனக்கு தெரியல, நீ போய் சாக போயிட்டான். உன்னை நம்பி ஒரு பொண்ணு வர இருக்கு, அதை கொஞ்சம் கூட யோசிக்காம சாகணும்னு முடிவு பண்ணிட்டான். சின்ன சின்ன விஷயத்த கூட ஹேண்டில் பண்ண தெரியல, கோழியாடா நீ. உன்னையே நம்பி இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சமாவது யோசித்து பாத்தியா? கேளுடா கார்த்திக், அப்பயாச்சும் இவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நீ பேசாதம்மா, எல்லா பிரச்சனையும் காரணம் நீ மட்டும்தான். அவன் தான் லவ் பண்றான் தெரியுதுல, அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன வந்துச்சு? அப்பவே சரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. அவன் லவ் பண்றான் தெரிஞ்சும் வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்கல்ல. ஏன்டா நீ இப்படி பேசுற? நான் என்னடா அவ்வளவு பெரிய கொடுமைக்காரியாடா? சொல்லு, உங்களெல்லாம் கொடுமைப்படுத்த நினைச்சாடா நான் இப்பெல்லாம் பண்றேன்? என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே இப்பெல்லாம் பண்ணேன். உன் பையன் நல்லா இருக்கும்னு நினைச்சில, அது தப்பு இல்ல. ஒரு பொம்மை மாதிரி நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும்னு நினைச்சில, அது பெரிய தப்பு. போதும் கார்த்திக், போதும், நிறுத்து. இனி வார்த்தையாலே குத்தி குத்தி கிழிக்காத. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? இதுக்காண்டிதான் நான் போய் அந்த புஷ்பா கால்ல விழாத குறைய அவ மகளுக்கு என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போம்னு சொல்லி கேட்டு வந்திருக்கேன். ஏமா என்னமா சொல்றீங்க? உண்மைக்குமே வா? ஆமாண்டா சூர்யா, அந்த புஷ்பா கிட்ட போய் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்தேன். அவளும் அவ மகளை கட்டி கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டாடா. அம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாமா? கேக்குறதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாண்டா, உண்மைதான்டா. அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? யாருமா? சௌமியாவா? என்ன செஞ்சா? நீ இந்த மாதிரி விஷம் குடிச்சிட்டேன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு தூக்குல தொங்க போயிட்டாடா. என்னமா சொல்றீங்க? சௌமியா இப்ப எப்படி இருக்கா? அவ இப்ப நல்லாதான்டா இருக்கா. நான் கூட நினைச்சேன்டா, அந்த பிள்ளை உன்னை பேருக்கு தான் காதலிச்சிருப்பா, ஒரு 2 திட்டு திட்டினா சரி உன்னை மறந்துடுவா அப்படின்னு நினைச்சுதான் அவளை சத்தம் போட்டேன். ஆனா நீ விஷம் குடிச்சேன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிட்டா பாரு. அந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே என் மனசு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? இப்ப தாண்டா புரியுது நீங்க 2 பேரும் எப்படி உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்கன்னு. டேய் சூர்யா, பாத்தியாடா நீ பண்ண ஒரு சின்ன தப்பு எத்தனை பேரை பாதிச்சிச்சு பாத்தியா? இனிமேலாச்சும் கொஞ்சம் திருந்து. இனிமேல் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என்னே சத்தியமா சொல்றேனே, இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சானே பண்ணுவாங்க. நான் ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்ல அப்படி பண்ணிட்டேன். சரி சரி, அழாத அழாத. அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. நாங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். என்னே அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல?
அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாவே சரியாயிரும் சொல்லியிருக்காங்க. லேசா கழுத்துக்கிட்ட மட்டும் வலி இருக்கு, கொஞ்சம் பேச்சு மட்டும் லேசா திக்கி திக்கி தான் வருது. அதுக்கு புண்ணாயிருக்கும், மாத்திரை டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்களாம். 2-3 நாளையில சரியாயிரும்னு இருக்காங்க. எனக்கு இப்பவே சௌமியாவை பார்க்கணும் போல இருக்குமா? அந்த பிள்ளை என்னன்னா உன்னையே பார்க்கணுங்குது, நீ என்னன்னா அந்த பிள்ளையை பார்க்கணுங்க. கொஞ்சம் பொறுமையா இருடா, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வேணா உன்னை பார்க்க கூட்டிட்டு வரேன், சரியா? சரிம்மா. டேய், உங்க அப்பா தாண்டா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பாவம் அந்த மனுஷன் வாயை திறந்து யார்கிட்டயுமே எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு அழுதுகிட்டே இருக்காரு தெரியுமா? சே, உன் மேல அவ்வளவு பாசம்டா அவருக்கு. நான் ஏன் தான் இப்படி எல்லாரையுமே கஷ்டப்படுத்திருக்கணும். சரிடா, விடு விடு. ஏதோ ஒரு கஷ்டம், கஷ்டத்துலயே ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. என்னன்னே சொல்ற? அதான் இன்னும் கூடிய சீக்கிரத்துல உனக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் நடக்க போதே, அத சொன்னேன். போனே கல்யாணம் சொன்னானே என் பிள்ளை முகத்துல என்னமா சிரிப்பு வருது. சரி சரி ஏம்மா, அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. சரிடா, வீட்ல இருந்து கொஞ்சம் கஞ்சி போட்டு கொண்டு வந்தேன், அதை கொஞ்சம் கொடுக்க வேண்டியதான். சரிடா, உன் பொண்டாட்டி எங்க? அவ வெளியில அவ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கா. சரி சரி, பேசட்டும் பேசட்டும். பாத்தியா சூர்யா, நம்ம அம்மா எவ்வளவு மாறிட்டாங்கன்னு? பார்த்தேன். முன்னாடிலாம் அண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருந்தா அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப பாரு, அம்மாவே பேசட்டுங்காங்க. இது நம்ம அம்மாவா அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரிடா, அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, சரியா? நே சௌமியாவை பார்க்கணும் போல இருக்கு. சரி, நான் போய் குட்டிக்கிட்ட போய் சொல்றேன். சௌமியா அப்புறமா வந்து பார்க்க வருவா, சரியா? சரிண்ணே. என்னக்கா, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கே நைட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. இந்தா அவங்க அப்பா ஆட்டோ பிடிக்க போயிருக்காரு, இப்ப கிளம்பிடுவோம். பிள்ளைகள்லாம் எங்கம்மா? அங்க இருக்காளுங்க. அட, நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாம்மா, என் பையன் சூர்யா கண்ணு முடிச்சிட்டான்ல, இப்பதான் கொஞ்சம் சாப்பிடறதுக்கு கஞ்சி கொடுத்தேன். புஷ்பா, வீட்டுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிக்கிட்டே இருக்கோம்மா. மருமகள் எங்க? இருக்கா பாருங்க உங்க மருமகா. சௌமியா கண்ணே, இங்க வாமா. சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்க? சௌமியா கண்ணே, சூர்யா கண்ணு முடிச்சிட்டான் தெரியுமா? தெரியுங்க அத்தை. டாக்டர் எல்லார்கிட்டையும் சொல்லும் போது நானும் அங்கதானே இருந்தேன். ஓ சரி, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க அத்தை, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் பேச்சு பரவாயில்ல என்ன புஷ்பா? ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நல்லா பேச்சு வந்துடும் அப்படின்னாங்க. சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோ, சரியாம்மா? சரிங்க அத்தை. என்ன அத்தை வேற ஏதோ கேட்குற மாதிரி வந்தாங்க, எதுவுமே சொல்லாம அவங்க வாட்ட இருக்காங்க. இப்போ சூர்யா வர பார்க்கணும் போல இருக்கே, வீட்டுக்கு வர கிளம்பிடுவேன். ஐயோ, சூர்யாவை இதுக்கப்புறம் எப்போ பார்க்க? பேசாம நம்மளே வாயை திறந்து கேட்டுருவோமா சூர்யா பார்க்கணும்னு? சரி, நம்மளே கேட்டு பார்ப்போம். எம்மா எம்மா, சரி சொல்லு. அது வந்து எம்மா, நான் அவங்கள பார்த்துட்டு வரட்டா? எம்மம்மா, அவங்களா? அவங்கன்னா எவங்க? அது அவங்க தான்க்கா, சூர்யாவை பார்த்துட்டு வரட்டா? இங்கே வந்ததுலேருந்து சூர்யா எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு பார்க்கவே இல்லைல்ல. வாங்கம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் சூர்யா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஏய் சௌமி, நாங்கள் எல்லாரும் சூர்யாவை பார்த்துட்டு வந்துட்டோம். அது வந்துக்கா, நான் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்கக்கூடாது. புஷ்பாக்கா, வீட்டுக்கு கிளம்புங்க. சௌமியா, போ வீட்டுக்கு போ. அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாமா, நீ போய் பாரு. ஆமாடி, போய் பாரு. எம்மா, நீங்களும் பார்க்க வரீங்களா? அம்மாவை எதுக்கு கூப்பிடுற? நீ தானே பார்க்கணும்ல, நீ போய் பார்த்துட்டு வா. இல்ல, உள்ள அவரை போய் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அடடே, ஒரு மாதிரியா இருக்காமல?